அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பிட்ட ஒருத்தர் ஒரு சர்ச்சுக்கு போகிறார். வாரம் தவறாமல் போகிறார். அங்கே தான் ஆராதனை செய்கிறார். அங்கே தான் விசுவாச பிரமாண அறிக்கை எடுக்கிறார். அங்கே தான் பாவ அறிக்கை செய்கிறார். அங்கே தான் பிரசங்கம் கேட்கிறார். அங்கே தான் பாமாலை பாடுகிறார். அங்கே தான் கீர்த்தனை பாடுகிறார். அங்கே தான் காணிக்கை கொடுக்கிறார். அந்த சர்ச்சு கட்டுறதுக்கு ஃபண்டு கொடுக்குறார். எல்லா காரியங்களையும் செய்கிறார். அந்த சர்ச்சில் தான் கம்யூனியன் எடுக்கிறார். ஆனால் அந்த சர்ச்சில் நடைபெறுகிற ப்ரேயர் மீட்டிங் போக மாட்டார். எவ்வளோ கூப்பிட்டாலும் போக மாட்டார். ஆனால் ப்ரேயர் மீட்டிங் போகாதவரா இல்லை, போவார். பிரபலமான ஒரு ஜெப கொடுக்கை போவார், தவறாமல் போவார். ஏன்னு கேட்டால் அங்கே அற்புதம் நடக்குது, அங்கே வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இப்போ இதில் ஒரு கேள்வி, ஏன் நாம் 4 வாரம் ஆராதிக்கிற சபையில் அற்புதம் நடக்க மாட்டேங்குது? ஏன் நம்ம காணிக்கை கொடுக்குற சபையில் அற்புதம் நடக்க மாட்டேங்குது? ஏன் நாம் ஆராதனை செய்கிற, விசுவாச பிரமாணம் சொல்லுகிற, பாவ அறிக்கை செய்கிற, துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற, காணிக்கை கொடுக்குற, பில்டிங் ஃபண்டு கொடுக்குற, கம்யூனியன் எடுக்கிற சபையிலே அற்புதம் நடக்க மாட்டேங்குது? ஆனால் இவை எல்லாவற்றிலும் பங்கு பெறுகிறோம். ஆனால் அற்புதம் நடக்கணுமா, வல்லமையை காணணுமா, ஆசீர்வாதம் பெறணுமா, அதற்கு இந்த சபையில் நடக்கிற ஜெப கூட்டத்தில் கலந்துக்காமல் வேறொரு ஊழிய ஸ்தாபனம் நடத்துகிற ப்ரேயர் மீட்டிங்கு போகிறாங்க. இது என்ன புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்குது. ஏன் 4 வாரம் ஒரு சபைக்கு போகிறாங்க? அங்கே கடவுள் இருக்கிறாரு தானே. ஏன் கம்யூனியன் எடுக்கிறாங்க? அங்கே இயேசுநாதர் இருக்கிறார் தானே. அப்போ அங்கே ஏன் காணிக்கை கொடுக்குறீங்க? கர்த்தர் அங்கே இருக்கிற நம்பிக்கை தானே. போகிற இடத்த வேற கோயிலுங்கிறாங்க. சபைன்னு சொன்னால் திருப்தி கிடையாது. கோயில், சபை கட்டணும்னு சொன்னால் கோபம் வந்துடும். கோயிலுக்கு தான் போகிறீங்க. அந்த கோயிலில் ஏன் அற்புதம் நடக்கலை? நீங்கள் ஆராதிக்கிற கோயிலில் ஏன் அற்புதம் நடக்கலை? நீங்கள் ஆராதிக்கிற கோயிலில் இருக்கிற ஜெப கூட்டத்தில் ஏன் பங்கு கொள்ளலை? அற்புதம் நடக்கிற வேறொரு ஜெப கூட்டத்தில் போகிறீங்கன்னு சொன்னால் 2ல் 1 சொல்லணும். நான் போகிற கோயிலில் கடவுள் இல்லை, அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறோம். கடவுள் இருக்கிறாரு, அதனால தானே கோயில் கட்டுக்கு நிதி கொடுக்குறேன், மணிக்கூண்டு கட்டுறதுக்கு நிதி கொடுக்குறேன், அந்த இடத்துல நான் திருவிருந்து எடுக்கிறேன், அப்புறம் ஏன் அந்த இடத்துல அற்புதம் நடக்கலை? இது ஒரு குழப்பமான கேள்வி தான். இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்கிற விசுவாசங்களை பார்க்கும் பொழுது விசித்திரமாக இருக்குது. ஆராதிக்கிறதுக்கு ஒரு சபை, அற்புதம் தேடுறதுக்கு இன்னொரு சபை. கம்யூனியன் எடுக்கிறதுக்கு ஒரு சபை, காணிக்கை கொடுக்கறது ஒரு சபை, ஆனால் ஆசீர்வாதம் தேடி செல்வது இன்னொரு ஊழியக்காரர். அப்போ எங்கேயோ பிரச்சனை இருக்குது. ஒன்று, நாம் போகிற சபையில் கர்த்தர் இல்லைங்கிறத முடிவு பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம தப்பாக எங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம்னு நம்ம ஒத்துக்கணும். உண்மை என்ன? ஆராதிக்கிற சபையில் நடக்கிற ஜெப கூட்டத்தில் ஏன் பங்கு கொள்ள மாட்டேங்கிறோம்? நாம் நல்லாவே மறைமுகமாக சொல்கிறோம், ஐ எம் சாரி, எங்கள் சபையில் ஆராதனை உண்டு, காணிக்கை உண்டு, திருவிருந்து உண்டு, எல்லாம் உண்டு, ஆனால் அங்கே கர்த்தருடைய கிரியை இல்லை, கர்த்தருடைய செயல்பாடு. அப்போ என்ன அர்த்தம்? இட்ஸ் அ டெட் சர்ச். இது ஒரு செத்த சபை தான் அர்த்தம். அதனால தான் எங்கெங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதில் இருக்கிற உண்மை என்னவென்றால், இன்றைக்கு நம்மில் அநேகர் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை. கோயிலில் இல்லை அப்படிங்கிறத மறைமுகமாக நம்ம அறிக்கை செய்துட்டு தான் ஜெப கூட்டங்களை நோக்கி ஓடுறோம். நாம் ஏன் அந்த இவ்வளவு காரியங்களும் இங்கே செஞ்சுட்டு நாம் நம்புகிற ஆண்டவர் இங்கே ஏன் நமக்கு அற்புதம் செய்ய மாட்டேங்கிறார்? ஏன் நாம் இந்த சபையில் நடக்கிற ஜெப கூட்டத்தில் நாம் கலந்து கொள்கிற நம்பிக்கை நமக்கே இல்லை? அப்போ நம்ம சொல்லத்தான் செய்கிறோம், இல்லை எங்கள் ஆண்டவர் இங்கே ஒன்றும் வேலை செய்யலை, அவர் வேலை செய்கிறதெல்லாம் வேறு ஏதாவது ஒரு பொதுவான ஊழியக்கார் நடத்துகிற ஜெப கூட்டத்தில் தான். அப்போது அங்கே ஏதோ ஒரு விசித்திரமான தன்மை இருக்குது. அடிப்படை என்னவென்றால், நாம் கர்த்தரை அறிய வேண்டும், நமக்குள் கர்த்தர் வாழ வேண்டும். நமக்குள் கர்த்தர் வாழ்ந்தால் நாம் போகிற ஒரு கோயில் வழியாக தான் அற்புதம் நடக்கணும், இல்லை இன்னொரு நம்பப்படுகிற ஒரு ஜெப கூட்டத்தில் அற்புதம் நடக்கணும்னு போக தேவையில்லை. நான் அறிந்த ஆண்டவர், விசுவாசித்த ஆண்டவர் என்னுடன் இருக்கிற, அற்புதம் செய்கிற இவர் தானே. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு ஜெப கூட்டத்தில் போனால் தான் அற்புதம் கிடைக்குது. கிறிஸ்துவை அறியாதவர்கள் தான் பரவாயில்ல, கிறிஸ்துவை அறிந்து அநேக ஆண்டுகள் வாழ்ந்தவங்க, ஆனால் அவங்களும் அற்புதத்தை அங்கே தான் போகிறாங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறார்? உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை ஏன் அங்கீகரிக்கவில்லை? நீங்கள் ஜெபித்து உங்களுடைய வாழ்வில் அற்புதம் நடந்தால் அது சாதனை. ஜெப கூட்டத்துக்கு போனால் அற்புதம் நடந்துன்னு சொன்னால் அது அந்த ஊழியருடைய சாதனை. நாம் சாதனை படைக்கணும். நான் விசுவாசித்தேன், நான் நம்பினேன், நான் சார்ந்து கொண்டேன், ஆண்டவர் என்னுடைய வாழ்வில் அற்புதம் செய்தார், இதுதான் மற்றவங்களுக்கு முன்மாதிரி. அந்த ஜெப கூட்டத்துக்கு போனேன், இந்த உபவாச கூட்டத்துக்கு போனேன், கர்த்தர் அற்புதம் செய்தார், நீங்களும் அற்புதம் வேணுமா அங்கே போங்க, அதுவல்ல விசுவாசம். நான் கர்த்தரை நம்பினேன், நான் கர்த்தரை விசுவாசித்தேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், இந்த ஆண்டவரை நீங்களும் நம்புங்கள்,
உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ அனுபவம். இந்த அனுபவம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.